எல்லோருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் தம்பி சேது 5ஆம் தமிழ் சங்கத்தினுடைய நிர்வாக குழுவை பற்றி ஒரு அவதூறுகளை பரப்பி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதற்கு எல்லோரும் பதில் கேட்டிருக்கிறீங்க. பதில் கொடுக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நாங்கள் பதில் வர்றதுக்கு முன்னாலேயே அவதூறுகளை பேசாதீங்க. ஒருத்தன் குற்றச்சாட்டு வச்சுருக்காங்கன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மையா இல்லையா, அவங்க வாதம் வச்சுருக்காங்கன்னா பிரதிவாதி என்ன சொல்கிறாங்கிறத கேட்டுட்டு தான் முடிவுக்கு வரணும் ஒழிய ப்ரீ கன்க்ளூஷனுக்கு வராதிங்க. நீங்கள் நிர்வாகக்குழு பதிலளிக்காத வரைக்கும் நாங்கள் சங்கத்தை புறக்கணிப்போம், சரியான பதில் கொடுக்காட்டிப்போம், நாங்கள் தேர்தலில் நிற்க மாட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் ஏன் சொல்கிறீங்க? நீங்கள் என்ன கேட்கணும்? தயவுசெய்து அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள், எங்களுக்கு உண்மை தெரியணும், அப்படி தான் நீங்கள் கேட்கணுமே ஒழிய ஏன் அதுக்கு மேலே ஒரு முன் முடிவை ஏன் எடுக்கிறீங்க? முன்முடிவு எடுக்காதீங்க. இன்னொன்று சொல்கிறேன், வக்கனையாக பேசுகிறவங்க எல்லோரும் நல்லது பேசுகிறாங்கன்னுலாம் அவசியம் கிடையாது. அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியாவுக்கு சுதந்திரம் வரப்போகுது, அதாவது 1920 வாக்கில் இந்தியாவுக்கு சுதந்திரம் வரப்போகுதுன்ற சமயத்தில் தமிழர்கள்லாம் என்னென்னா நமக்கான அரசியல் கட்சி வேணும் அப்படின்ட்டு ஒன்று கூடி தமிழர் கழகம் அப்படின்ற ஒரு கழகத்தை உருவாக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட முடிவு எடுத்துட்டாங்க. அப்போது மதிய உணவு வேளையில் ஈரோட்டு பெரியார் வெங்காய ராமசாமி அண்ணாதுரையை கூப்பிட்டுக்கிட்டு அவர் வர்றாங்க. அந்த மதிய வேலைக்கு பிறகு அவர் பேசுகிறாரு. ஏன் அண்ணாதுரை கூப்பிட்டு வந்தாருன்னா, அண்ணாவுக்கு நான் நாவன்மை கொண்டவர், பொய்யை உண்மையாக மாற்றி செல்லக்கூடிய அந்த அளவுக்கு அவ்வளோ அருமையாக பேசக்கூடியவர். அவர் வக்கனையாக பேசினார். பேசி தமிழர்களையே கன்வின்ஸ் பண்ணி தமிழ்நாட்டில் 90% தமிழர்கள் இருக்கிறாங்க, 10% தெலுங்கர்கள் இருக்கிறாங்க. அதனால் அத்தனை பேரையும் ஏமாற்றி அந்த அளவுக்கு அழகாக வக்கனையாக பேசக்கூடியவர் அப்போ அண்ணாதுரை, உண்மையுடையவர். அவரை வச்சு பேசி தமிழர் கழகம்னு அண்ணல் தொங்கோ, KAP விஸ்வநாதம் பிள்ளை போன்றவர்கள்லாம் கூடி தமிழர் கழகம் என்ற ஒரு அமைப்பை தொடங்க முயற்சி செய்து கொண்டிருந்த போது அதை திராவிடர் கழகம் என்று மாற்றி தொடங்கினார்கள். இதுக்கு முக்கியமாக இருந்தது என்னென்னா, அண்ணாதுரையுடைய ஒரு வக்கனையான பேச்சு. நல்ல பேச்சாளர். நல்ல பேச்சாளர்கள் நல்லதை பேசுவாங்களான்றதெல்லாம் கிடையாது. அவர் பேசுனதெல்லாம் சதி பேச்சு தான். அதில் தமிழர்களே வாங்கி போனாக. ஆக தமிழர் கழகம்னு ஒன்று உருவாக்கணுன்ற இடத்துல அதை அப்படியே மாற்றி மதிய உணவு வேளைக்கு இப்போ தான் வந்தாங்களாம், அப்படியே ஒரு பேச விட்டுருக்காங்க. பெரியார் தான் பேச விட்டுருக்காரு. அண்ணாதுரை பேசுகிறாரு. நல்ல நாவன்மை கொண்டவர், அழகாக பேசி தமிழர்களே ஏமாற்றி திராவிடர் கழகத்தை உருவாக்கினார்கள். அதனால் வக்கனையாக பேசுகிறவங்கெல்லாம் நல்லவங்களும் இல்லை, அவங்க பேசுகிறது உண்மையாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுங்க. ப்ரீ கன்க்ளூஷன்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அது இன்னொன்று என்னென்னா, அவர் 6 பேர் உள்ள நிர்வாகக்குழு அப்படின்னு தான் அவர் சேது பேசியிருக்காரு. நிர்வாகக்குழு 7 பேர், அதை முதல்ல தெரிஞ்சிங்க. அதனுடைய தலைமை நான் தான். எனக்கு கீழே 6 பேர் இருக்கிறாங்க, மற்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. மொத்தம் 7 பேர். 6 + 1 7, நானும் சேர்ந்தது தான். அவர் குற்றச்சாட்டு வைக்கிற நிர்வாகக்குழுவின் தலைமை நான் தான். அதற்கு பதிலளிக்க வேண்டியதும் நான் தான் அவர்களுக்காக. இன்னொன்று, என்னை நம்பி என்னோடு பயணிக்கும் தம்பிகளை பற்றி அவதூறு பேசும்போது நான் உண்மைகளை விளக்கி சொல்ல வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது. என்னை சார்ந்தவர்களுடைய உண்மையை சொல்லி காக்க வேண்டிய தேவையும் எனக்கு இருக்கிறது. அதுக்கு தான் இந்த பதிவை நான் போடுறேன். ஒரு 2 நாட்கள் கொடுங்க. எல்லோரும் அவருடைய குற்றச்சாட்டு எல்லாத்துக்கும் மிக தெளிவான உண்மையான சரியான விளக்கத்தை நான் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எங்கள் விளக்கம் சரியில்லைன்னா நீங்கள் எந்த முடிவு வேணாலும் எடுங்க. அதுவரை தயவுசெய்து முன்முடிவுகளை எடுக்காதீங்க. அவங்க வாதம் வச்சுருக்காங்கன்னா பிரதிவாதி என்ன சொல்கிறாங்கன்றது கேட்டுருங்க. முதல்ல எங்கள் வாதத்துக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாலேயே நாங்கள் கட்சி விட்டு விளைவிடுவோம், நான் வேட்பாளரை நிற்க மாட்டோம்னு ஏன் இப்படி தாவி பாயிறீங்க? நான் என்னங்க அப்போ தெலுங்கரே ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தால் சரியா உங்களுக்கு? எதுக்கு இங்கே ஆரம்பித்தேன் நான்? இவ்வளோ முக்கியமான வேலையே இவ்வளோ கஷ்டத்தை எடுத்துக்கிட்டு எனக்கு வயசு இப்போ 70. நான் ஏன் செய்யணுங்க? சொந்த மண்ணிலே அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கோம். 700 ஆண்டுகள் அடிமையாக வாழ்ந்துட்டு உங்களுக்கு யார் சொன்னால்? நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1336
ஹரிஹரன் புக்கர் 2 பேர் அனுப்பிய வந்து வித்யாரண்யன் என்ற உடுப்பி சங்கராச்சாரி அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் திராவிடம் என்ற பேரில் தமிழர்களை அவங்க ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை மாற்றி தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்ற நோக்கில் தான் நான் 5ஆம் தமிழ் சங்கத்தை தொடங்கினேன். அதனால் முன்முடிவுகளை எடுத்துக்கிட்டு மனசை புண்படுத்தாதீங்க. நான் வந்து ஐஎம் அ டாக்டரேட். நான் வெளிநாடு போயிருந்தேன்னா எப்படி இருந்திருப்பேன், என்னுடைய திறமைகள் பார்த்துருப்பீங்கள்ல. எவ்வளோ ஆய்வொழிகளை நான் வெளியிட்டிருக்கேன் பார்த்துருக்கீங்கள்ல. இவ்வளோ திறமை கொண்ட நான் ஏன் வெளிநாடு போகல? ஐஏஎஸ்சில் படிக்கிற அத்தனை பேரும் வெளிநாடு போவாங்க சம்பாதிக்கலான்ட்டு. அதெல்லாம் நான் ஏன் நான் வெளிநாடு போகலன்றதுக்கும் நான் காரணம் சொல்லும்போது நீங்கள் கண் கலங்குங்க. அந்த தம்பியே சொல்லியிருக்காரு, 1 மாதமாக அவர் வந்து தயார் பண்ணி இந்த விழியம் போட்டிருக்கான்னு சொல்கிறார். அதுவும் இந்த எலெக்ஷன் டைமில் போகணுன்னே திட்டமிட்டு போட்டிருக்காரு. எங்களுக்கு சில நாட்கள் கொடுங்க, நாங்கள் பதில் சொன்ன பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும். எங்கள் பதில் உங்களுக்கு ஏற்புடையது இல்லைன்னா நான் ஆதாரங்களோடு சொல்கிறேன், அதன் பிறகு உங்கள் முடிவுகள் எடுத்துங்க. முன்முடிவுகளுக்கு தயவுசெய்து வராதிங்க. நான் வந்து என் சுகத்தையெல்லாம் விட்டுட்டு தமிழ் தேசியத்துக்காக வந்து நிற்கிறேன்னா என் மனது எவ்வளோ வேதனைப்படும்னு பாருங்கள் நீங்கள். எனக்கு வயசு 70. எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ் தேவையா சொல்லுங்கள்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மன உளைச்சல் தேவையா? ஆளுக்கு நீங்கள் கமெண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கிறது. இனத்திற்காக என்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன். நான் என்ன குறை சொல்லலை. அந்த தம்பி வந்து என்னை குருன்னு எடுத்துக்கிறாராம். ஏன் நான் வந்து நிர்வாகிகள் 6 பேருன்றாரு. 6 பேர் கிடையாது, 7 பேர். ஆசைகாமன்னா 7. அதனால் நானும் 6 நிர்வாகிகளும் தான், மொத்தம் 7 பேர் இருக்கோம். இப்போ அவங்கள பற்றி அவதூறு பரப்புறீங்கன்னா அவர்களுடைய தலைமையாகிய நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அவர் தான் என்ன ஐஸ் வைக்கிற மாதிரி என்னென்னமோ ஒரு இதெல்லாம் போட்டிருக்காருல. அவர் வந்து என்னை குருவாரெலாம் பார்க்கலிங்க. உண்மையிலே என்னை வந்து ஒரு போட்டியாளராக பார்க்குறாரு. அவர் வந்து ஒரு நார்சிஸ்ட். அவர் என்கிட்ட போட்டி போட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறார் எல்லாமே. ஆச்சுங்களா? அதுதான் உண்மை. அதனால் நான் வந்து என்னை முழுசாக அர்ப்பணிச்சுக்கிட்டு கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ் தேசியத்திற்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி அவதூறு வந்ததுன்னா உடனே அதை நம்பிக்கிட்டு இது பண்ணி டேண்ட்ரம்லாம் கொடுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வரேன் அதை கேட்டுக்கிட்டு என்னுடைய பதில் அவர் வச்ச குற்றச்சாட்டுகள் தம்பிகள் மீது, அதாவது நிர்வாகத்தின் மீது அவர் குற்றச்சாட்டுகளுக்கு நாங்கள் சொல்கிற பதில் சரியில்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுத்துங்க. அது வரைக்கும் வாத பிரதிவாதம் 2ஐயும் கேட்டுட்டு தாங்க முடிவெடுக்கணும். ஒருத்தர் சொன்ன உடனே டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். குதிக்காதீங்க, முன்முடிவுகளை எடுத்துக்கிட்டு குதிக்காதீங்க. பொறுத்திருந்து பாருங்கள், நாங்கள் என்ன சொல்கிறோன்னு பாருங்கள். அதனால் இன்னும் ஓரிரு தினங்களில் நான் மிகவும் தெளிவான சரியான உண்மையான பதிவுகளை தான், உண்மையான செய்திகளை நான் சொல்லி உங்களுக்கு ஒரு விழியம் போடுறேன். அதன் பிறகு உங்கள் முடிவுகளை நீங்கள் எடுத்துங்க. அதுவரை இந்த கோசிப்புங்கள்லாம் ஈடுபடாமல் கொஞ்சம் அமைதி காத்து நான் என்ன சொல்ல வரேன்றது கேளுங்க. நான் சொல்லுகின்றதை வச்சு ஆதாரங்களோடு சொல்கிறேன். அதை வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நான் கொடுக்கும் விளக்கங்கள் உங்களுக்கு பத்தலைன்னு சொன்னால் அதுக்கப்புறம் எந்த முடிவு வேணாலும் வாங்க. நீங்கள் நான் வாதம் வச்சுட்டாங்க, பிரதிவாதி என்ன சொல்கிறான்னு கேட்காம முடிவு எடுக்கக்கூடாது. வாத பிரதிவாதங்களை கேட்டுட்டு தான் 2ஐயும் சீர்தூக்கி பார்த்துட்டு தான் முடிவுக்கு வரணும். தயவுசெய்து டோன்ட் ஜம்ப் டு கன்க்ளூஷன்ஸ். எங்களுடைய பதிலுக்காக காத்திருங்கள். மிக்க நன்றி.